ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கீதாஸ் வேர்ல்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஒரு கண்டென்ட்டோட தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸ்கின் கேர் ரொட்டீன். என்னோட ஸ்கின் கேர் எப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் ஃபுல்லா நான் என்னென்ன டிப்ஸ் சொல்லியிருக்கேன்னு தெரியும். என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் என்ன நீங்க ஃபேஸ்க்கு என்ன போடுறீங்க, ரொம்ப க்ளோவா இருக்கு அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் கேட்டதுனால இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃபர்ஸ்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ்க்கு நான் வந்து எந்த ஒரு ஃபேஸ் வாஷ் கெமிக்கலுமே எதுவுமே யூஸ் பண்றதில்ல. நான் எப்பவுமே ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன். நார்மலா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எந்த ஒரு க்ரீமும் நான் அப்ளை பண்ணல. ஆனால் லிப்ஸ்டிக் அண்ட் ஐப்ரோ அடிச்சிருக்கேன். இல்லைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ லிப்ஸ்டிக் ஐப்ரோ மட்டும் அடிச்சிருக்கேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த உடனே நான் யூஸ் பண்றது மாய்ஸ்சரைசர். ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன். இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா இது எனக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குது. நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். அதுல இருந்து எனக்கு நல்லதாவே இருக்கு. அதனால பெர்மனண்டா இதே நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நல்லாவெல்லாம் துடைக்க வேணாம், லைட்டாக ஈரமாகவே இருக்கணும். நம்ம ஃபேஸு ஈரமாக இருக்கும்போது இந்த மாய்ஸ்சரைசர் எடுத்து அங்கங்கே ஒரு டாட்டாக உங்கள் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. இந்த மாதிரி ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது எப்போவுமே நம்ம நெக்கையும் வந்து நல்லா கேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க. ஓகே, பாருங்கள், ரொம்ப அழுத்தியெல்லாம் தேய்க்க தேவையில்ல. மாய்ஸ்சரைசரை போட்டு இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஓகே, நான் மாய்ஸ்சரைசர் இப்போ என்னோட முகத்தில் ஃபுல்லாக பரவி விட்டுட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். இது கொஞ்ச நேரம் உள்ளே வந்து அப்சர்வ் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம தலை வாரிக்கலாம். வேறு ஏதாவது வேலை இருந்தால் பண்ணிக்கலாம். ஒரு 1 minute ஆவது உள்ளே அப்சர்வ் பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். அப்போ தான் நம்ம அது உள்ளே அப்சர்வ் பண்ணி நல்லா வந்து வெட்டாகவே வச்சுருக்கோம். மாய்ஸ்சரைசர் போடுறதே ட்ரை ஆகாமல் நல்ல ஈரப்பதமாக முகம் வந்து எப்போவுமே க்ளோவாக ஃப்ரெஷ்ஷாக தெரியும். கண்டிப்பாக அதுக்காக தான் மாய்ஸ்சரைசர் போடுறோம். ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேஸ் க்ரீம் அப்ளை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே ஃபேஸ் க்ரீமும் யூஸ் பண்ணுறதுனால மாய்ஸ்சரைசருக்கு அப்புறம் இந்த ஃபேஸ் க்ரீம், இது கார்னியர் ப்ராடக்ட், இதை தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதையும் கொஞ்சம் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் வீட்டில் தான் இருக்கேன், எனக்கு என்னத்துக்கு மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பாங்க. மோஸ்ட்லி வந்து வீட்டில் இருக்கவங்க, குடும்ப தலைவிகள், இல்லத்தரசிகள், ஹோம் மேக்கர்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களும் நம்மளை வந்து நம்ம ஸ்கின்னை நல்லா கேர் பண்ணணும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கோம், எதுக்கு நம்ம சமைச்சிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி க்ரீம் போட்டு இதையும் வந்து ஒரு சர்க்குலர் மோஷனில் நல்லா ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி நம்ம தடவி விட்டுடலாம். நம்ம வெளியே போனால் தான் சன்ஸ்க்ரீன் போடணும் அப்படின்றது சில பேர் வந்து தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. வெளியே போனால் மட்டும்தான் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும்ல. வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக எல்லாருமே சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். நாட் ஓன்லி ஃபீமேல்ஸ், அது உமன்ஸுக்கு மட்டும் இல்லை, இது ஜென்ஸு, பாய்ஸ் எல்லாருக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஃபேஸ் க்ரீம் அப்ளை பண்ணலைன்னாலும் சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வீட்டில் தானே இருக்கோம், சமையல் தானே செய்கிறோம், நமக்கு எதுக்கு சன்ஸ்க்ரீன்? வெளியே போனால் சூரிய வெளிச்சப்பட்டால் தான் சன்ஸ்க்ரீன் தேவைப்படும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து தப்பான ஒரு கருத்தோடு இருக்கீங்க. அது தப்பானது. நான் என்ன சொல்கிறேன்னா, சமைக்கும் போது கூட அந்த சமையலேருந்து வர்ற சூடான ரேஸ் கூட நம்ம ஸ்கின்னை ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கவங்களும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும். அது மட்டும் இல்லாமல் டிவி பார்க்குறோம் இல்லையா, டிவிக்கு முன்னாடி இருந்து பார்க்கும்போது அதுலேருந்து வர்ற ரேடியன்ஸ் கூட நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும். ஸோ சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. மொபைல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறது தான் நம்ம வழக்கமாக இருக்குது. வெளியே போகிறதில்ல, வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னா மொபைல்லேருந்து வர்ற ரேஸ் கூட நம்ம ஸ்கின்னை டல்லாக்கும். ஏஜிங் எஃபெக்ட் வந்து சீக்கிரமே, வயசான தோட்டம் நமக்கு சீக்கிரமே வந்துடும் மொபைல் யூஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா. ஸோ அதுக்கு தான் இந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ நான் ஃபேஸ் க்ரீம் போட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னோட சன்ஸ்க்ரீன். இதுதான் நான் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட் பாப்புலராக இருக்கிற டெர்மா தான். இதில் வந்து SPF 50 இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கும்போது SPF அளவு என்ன இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிட்டு பாருங்கள். 50 இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நானும் இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டெர்மா ப்ராடக்ட். கண்டிப்பாகவே நல்லாயிருக்கு. இப்போ நான் இந்த சன்ஸ்க்ரீன் போடுறேன், என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள்.
சன்ஸ்க்ரீன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அதையும் வந்து நம்ம இந்த மாதிரி டாட் டாட்டாக வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது இல்லத்தரசிகள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் அவாய்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் தேவை. ஃபீமேல்ஸ் மட்டும் இல்லாமல் மேல்ஸ், ஜென்ட்ஸ், பாய்ஸ் எல்லாருமே இந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னுக்கு எந்த ஒரு மாய்ஸ்சரைசர், எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி நீங்கள் வாங்குங்க. ஓகே, நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணலாம். டாக்டரை கன்சல்ட் பண்ணலனாலும் நீங்களே வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதில் சன்ஸ்க்ரீனில் SPF அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நான் சன்ஸ்க்ரீனும் யூஸ் பண்ணிட்டேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஸ்டார்டிங்கில் என்னோடய ஃபேஸ் எப்படி இருந்துச்சு, நான் மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன்லாம் போட்டதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ் எப்படி இருக்குது, கண்டிப்பாக ஒரு சேஞ்சு தெரியும் பாருங்கள். இம்மீடியட்டாக உங்களுக்கு நேராகவே ஒரு சேஞ்ச் தெரியும். இப்போ நான் வந்து போட்டேன் சன்ஸ்க்ரீனை வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருந்துச்சுன்னா கைக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம சன் எக்ஸ்போசர் எந்த இடத்துலலாம் ஆகுதோ அந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணலாம். சன் எக்ஸ்போசர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக சமைக்கிறோம், நமக்கு தேவையில்லைன்ற மாதிரி அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக அந்த சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, என்னோடய ஸ்கின் க்ளோ, அதாவது என்னோடய ஃபேஸு பிரைட்டாக க்ளோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் லைவில் வர்றவங்க எல்லாம் என்னோடய சப்ஸ்கிரைபர் ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னோடய சீக்ரெட் டிப்ஸு. ஸ்கின் கேர் ரொட்டீன் போடுங்க, சீக்ரெட் என்னென்னு கேட்டுட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக ரிவீல் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யாருமே அவாய்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.